எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். வீர யுகநாயகன் வேள்பாரி. முறிந்த காலிலும் திருகிய கையிலும் கட்டுப்போடப்பட்ட அவன் ஊர் மந்தையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். 2 மாதங்கள் கடந்து விட்டன. இதுவே பரம்பின் வைத்தியனாக இருந்தால் பாதி நாட்கள் கூட ஆகியிருக்காது. திரையர்கள் உடல் வலிமையில் இணையற்றவர்கள்தான். ஆனால் அறிவு நுட்பத்தில் பரம்பு மக்களுக்கு ஈடு சொல்ல முடியாது என்று தோன்றியது சூழிவேலுக்கு. கட்டுகள் கலட்டப்படும் நாளுக்காக காத்திருந்தான். தூதுவையின் குரல் அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது. அவள் அருகில் வரும்போதெல்லாம் தேக்கன் தான் நினைவுக்கு வந்தான். காட்டில் மனிதன் எந்த சவாலையும் எதிர்கொண்டு வாழும் பயிற்சியை அளித்தது தேக்கன் தான். எந்த சூழலையும் வெல்லும் வித்தையை அவன்தான் கற்றுக் கொடுத்தவன். ஆனால் தன்னை சுற்றி எதுவும் நிகழாமல் மனம் ஏன் ஒடிந்து விழுகிறது? சிதைந்த மனம் கன நேரத்தில் எப்படி துளிர்த்தெழுகிறது? இதை பற்றி தேக்கன் எதுவும் சொல்லவில்லையே. இயற்கையின் ஆதி ரகசியத்தை செடி கொடிகளில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? வழுக்கு பாறையாக பார்வை மாறினால் பற்றி ஏற விழுது ஏது? நினைவு ஏன் கட்டுப்பட மறுக்கிறது? செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் இப்படித்தான் நிகழுமா? அல்லது மனிதனுக்கு மட்டும்தானா? மனதுக்குள் அடர்ந்து கிடக்கும் காதலின் ரகசியங்களை யார் சொல்லி தருவது? வினாக்கள் வினாக்களாகவே இருந்தன. திரையர்களின் உடல்வாகு கண்களுக்கு எப்போதும் மிரட்சியை உருவாக்குபவையாகவே இருந்தது. அவர்களின் பல செயல்களை சூழிவேளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பதையே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் எப்படி திரையர்களை புரிந்து கொள்வான்? இடையிடையே ஊரின் நினைவு வந்து போய்கொண்டிருந்தது. நடுக்காட்டுக்குள் தான் இப்போதும் இருக்கிறோம். ஆனாலும் நம் காடு என்று தோன்ற மாட்டேன் என்கிறது. தேக்கனும் மற்றவர்களும் பயிற்சி முடித்து எப்போது ஊர் திரும்புவார்கள்? நாம் அதற்கு முன் திரும்பி விடுவோமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது பெரும் சத்தத்துடன் ஓர் இளைஞனை தோளில் வைத்து தூக்கி கொண்டு வந்தனர். மேலெல்லாம் குருதி சிந்தியபடி இருந்தது. அவன் கைகளில் ஏதோ ஒரு இலையை வைத்திருந்தான். மந்தையில் பெரியவர்கள் உட்கார்ந்திருந்தனர். ஊரே கூடியது. உள்ளே என்ன நடக்கிறது என்று சூழிவேலுக்கு தெரியவில்லை. ஆனால் எல்லோர் முகங்களிலும் பெரும் மகிழ்ச்சி இருந்தது. நல்ல செயல் நடைபெறுகிறது என்று நினைத்து கொண்டான். மறுநாள் காலையில் தூதுவை அவனை பார்க்க வந்தபோதுதான் சொன்னாள். அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றிலையை பறித்து வந்தான். அதனால் ஊரே அவனை கொண்டாடியது. எத்தனை பேர் சேர்ந்து வீழ்த்தினார்கள் என்று கேட்டான். ஒரே ஆள்தான் என்று சொன்னாள். ஒரே ஆள் ஒரு காட்டெருமையை எப்படி வீழ்த்த முடியும்? நீ சொல்வது நம்பும்படியாக இல்லையே என்றான். எந்த ஆயுதமும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தனி ஒருவனாக காட்டெருமையை வீழ்த்தி மலைமுகட்டில் இருக்கும் வெற்றிலையை பறித்து மந்தைக்கு வந்து சேரும் வீரனைத்தான் திரையர் குல பெண் ஏற்றுக்கொள்வாள். இல்லை என்றால் எந்த பெண்ணும் அவனை ஏற்க மாட்டாள் என்றாள். சூழிவேளால் நம்ப முடியவில்லை. தனி ஒருவனாக எப்படி காட்டெருமையை வீழ்த்த முடியும்? நீ பொய் சொல்கிறாய் என்றான். இதே மந்தையில்தான் நான் வந்து சொன்னேன். ஒருவன் பச்சை செடியை எரிய வைக்கிறான், பறவையை மயங்க வைக்கிறான் என்று நம்பும்படியாகவா இருக்கிறது என்று கேட்டார்கள். அதுதானே உண்மை. அதே போல்தான் இதுவும். அப்போது அவர்கள் நம்ப மறுத்தார்கள். இப்போது நீ நம்ப மறுக்கிறாய் என்றான். சூழிவேளால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் தனி ஒருவனாக எப்படி காட்டெருமையை அடக்க முடியும் என்று தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தான். நீண்ட நேரம் கழித்து அவள் மண் வட்டிலில் ஊன் சோறு கொண்டு வந்து கொடுத்தாள். மலையரிசி சோற்றுக்கு ஊடே பெரும் பெரும் கரித்துண்டங்கள் கிடந்தன. மிகவும் சுவைத்து சாப்பிட்டான். சோற்றுக்குள் கிடப்பது அவன் வெற்றி கொண்ட காட்டெருமையின் கறி என்றாள். அவள் சொன்ன உண்மை சூழிவேலின் வயிறு வரை வந்து சேர்ந்தது. ஆனாலும் அவனால் நம்ப முடியவில்லை. காட்டெருமைகளிடமிருந்து விலகிச் செல்லவும் விரட்டினால் தப்பிக்கவும் தானே நமக்கு தெரியும். அதை எப்படி வீழ்த்த முடியும் என்று காட்டெருமையின் கறியை சாப்பிட்டு கொண்டே சிந்தித்தான். சாப்பிட்டு முடித்ததும் அவள் கொண்டு வந்த வெற்றிலையை கொடுத்தாள். காட்டெருமையை சாப்பிட்டால் அதே போல நாமும் இலைதலைகளை சாப்பிட வேண்டுமா என்று கேட்டான். காட்டெருமையின் கறி மிகவும் வலிமை வாய்ந்தது. அது செரிக்க வேண்டுமானால் வெற்றிலையை உண்ண வேண்டும் என்று சொல்லியபடியே நீட்டினாள். வெற்றிலையை வாங்கி மெல்ல தொடங்கினான். அதன் காரச்சுவை மிகவும் பிடித்து போனது அவனுக்கு. அவன் மெல்வதை நிறுத்தவே இல்லை. கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டே இருந்தான். அவனுக்கு கொடுப்பதில் அவளுக்குள் ஒரு மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக சிவக்கத் தொடங்கும் அவன் உள் உதடுகளை பார்க்கும் ஆர்வத்தில் இருந்தன அவள் கண்கள். அவன் மீண்டும் மீண்டும் கை நீட்டினான். காட்டெருமையை விட அதிகமாகவே தின்றுவிட்டாய், போதும் என்று சிரித்தபடியே சொல்லிவிட்டு போய்விட்டாள். உடல் நன்கு தேறிவிட்டது. எழுந்து நடக்கவும் ஓடவும் தாவி குதிக்கவுமாக உடலை தயார் செய்தான். உள்ளம்தான் அதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது. தில்லை மரத்தின் புகை இல்லாமலே காதல் கண்ணை கட்டியது.
ஒரு மாலை வேளையில் தான் வந்து சேர்ந்த அந்த பாறையை பார்த்தபடி ஆற்றோரம் உட்கார்ந்திருந்தான். தூதுவையும் அந்த இடத்துக்கு வந்தாள். இருவரும் பேசிக்கொள்ளாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தனர். அமைதி பெரும் பாறையாக ஒரு திரண்டு நின்றது. இப்போது இருவரும் அதன் இடுக்கில் சிக்கி இருந்தனர். பாறையை நகர்த்தி வெளியேற இருவருக்கும் விருப்பமில்லை. எண்ணங்கள் எங்கெங்கோ போயின. அதுவும் சுகமாகத்தான் இருந்தது. பேசிக்கொள்ளாமலேயே அவள் எழுந்தபோதுதான் அவன் கவனித்தான். அவளின் வலது தோள்பட்டையின் மேல்புறத்தில் உள்ளங்கை அளவுக்கு கரும்பச்சை நிற மச்சம் ஒன்று இருந்தது. அதன் ஒரு பகுதியை அவளது மேலாடை மறைத்திருந்தது. அதை பார்த்தபடி என்ன இது என்று கேட்டான். அதுவா, வெற்றிலை மச்சம் என்று சொல்லுவார்கள். எங்கள் குலத்தில் நிறைய பேருக்கு இது இருக்கும் என்று சொல்லியபடி அவள் புறப்பட்டாள். மனதுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் உரையாடலை பேச்சு கொடுத்து கலைக்க அவள் விரும்பவில்லை. நாட்கள் சென்றன. அடுத்த இளைஞன் காட்டெருமையை வேட்டையாடுவதை பார்க்க வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். அந்த நாளும் வந்தது. ஊராரோடு சேர்ந்து அவனும் காட்டின் உச்சி பகுதிக்கு சென்றான். எல்லோரும் முகட்டின் மேல் அந்த பாறையில் ஏறி உட்கார்ந்திருந்தனர். இரு மலைகள் சரிந்து இணையும் பகுதி நடுவில் நீர் சிறுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அதில் தண்ணீர் குடிக்க காட்டெருமை வரும் என்று ஓடக்கரையில் அந்த இளைஞன் காத்திருந்தான். நீண்ட நேரத்திற்கு பிறகு காட்டெருமை ஒன்று ஓடை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மலைமுகட்டில் இருந்து ஊராரோடு சேர்ந்து சூழிவேலும் அதை பார்த்தான். உண்மையிலேயே தனித்து ஒருவன் காட்டெருமையின் அருகில் போய்கொண்டிருக்கிறான் என்பதை அவன் கண்கள் நம்பவில்லை. போகிறவனின் இடுப்பில் இரு பெரும் ஆயுதங்கள் இருந்தன. அவன் காட்டெருமையை நீர் குடிக்க விடாமல் குறுக்கே போய் மறிக்க முயன்றான். பார்த்து கொண்டிருந்த சூழிவேலுக்கு சிலிர்த்தது. அந்த காட்டெருமையின் உயரம் மலைமுகட்டிலிருந்து பார்க்கும் போதே அச்சம் தருவதாக இருந்தது. திருகி இருக்கும் அதன் கொம்புகள் பாறையை நொறுக்கக்கூடியது. அதன் முன் நெற்றி எந்த மரத்தையும் முட்டிச்சாய்க்கும் வலு கொண்டது. அதை ஒருவன் தன்னந்தனியாக சந்திக்க போகிறான். சூழிவேலால் நிற்க முடியவில்லை. அதன் பாதையில் குறுக்கிட்ட அந்த இளைஞன் ஏதோ ஒன்று செய்து அதை சீண்டினான். அது அவனை விரட்டி பாயத் தொடங்கியது. நீரோடையை தாண்டி மலையின் எதிர்ப்புறம் ஓடத் தொடங்கினான். அது 4 கால் பாய்ச்சலில் வீறு கொண்டு ஓடியது. அவன் மலை புதருக்குள் படு வேகமாக மேலேறினான். காட்டெருமையின் ஓட்டத்தை விட அவனுடைய ஓட்டத்தின் வேகம் கூடுதலாக இருந்தது. அது காட்டெருமையை மேலும் வேகப்படுத்தியது. சூழிவேலால் பார்க்கும் காட்சியை நம்ப முடியவில்லை. ஒருவன் காட்டெருமையை விட வேகமாக ஓடுகிறான். அதுவும் மலைச்சரிவில் மேல் நோக்கி ஓடுகிறான். அதுவும் பாதை இல்லாமல் புதருக்குள் பீத்துக்கொண்டு ஓடுகிறான். எப்படி இது முடிகிறது? நம்பவே முடியவில்லை அவனால். பலமுறை பார்த்து பழக்கப்பட்ட ஒன்றை திரையர்கள் இயல்பாக பார்த்து கொண்டிருந்தனர். சூழிவேலால் ஒரு கணம் கூட தாங்க முடியவில்லை. திரையர்களின் உடல் பலத்தையும் வேகத்தையும் வந்த நாள் முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் மலையில் விலங்கை போல செடி கொடிகளுக்கு இடையில் அறுத்தெறிந்து எப்படி ஓட முடிகிறது என்று அருகில் இருக்கும் திரையர்களின் உடல் அமைப்பை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கினான். அவர்களது காலடி ஒரு கலகு போல விரிந்து இருந்தது. சூழிவேலின் காலடியை விட 2 மடங்கு அகலமாக இருந்தது. வேகமாக மேலே ஏறிக்கொண்டிருந்தவன் சட்டென்று ஓரிடத்தில் வளைவு கொண்டு கீழ் நோக்கி திரும்பி சரசரவென்று ஓடை நோக்கி இறங்கினான். காட்டெருமையின் ஆத்திரம் இன்னும் அதிகமானது. இறங்க தொடங்கியதும் அதன் வேகம் கூடுவது போல் இருந்தது. 2வது முறை குதித்து பெரும் புதரை தாண்டி அவன் முதுகுக்கு நேராக அதன் தலை இறங்கிக் கொண்டிருந்தது. எந்த கணம் அதைவிட அதிகமான தொலைவை அவன் தாவி கடந்தான் என்பதை சூழிவேலின் கண்கள் கண்டுணரவில்லை. மிக வேகமாக முன்னால் வந்து ஓடையை தாண்டி எதிர்ப்புற மலையின் மீது ஏறினான். அதன் மூச்சில் அனல் காற்று சீறியது. அதன் கொம்புகளில் அடிபட்டு மரக்கிளைகள் முறிந்து கொண்டிருந்தன. அவன் மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். நம்ப முடியாத காட்சிகளை வாழ்க்கை சூழிவேலுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது. திரையர்கள் உற்சாக ஒலி எழுப்பியபடி இருந்தனர். அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் விளையாட்டு சூழிவேலின் அறிவுக்கு புலப்படவில்லை. ஓடுபவன் மேலும் கீழுமாக 3 முறை ஓடையை கடந்து ஓடினான். காட்டெருமையும் வெறிகொண்டு ஓடியது. அவனை தாக்க போகும் கணமும் தப்பிக்கும் கணமும் மிக மிக அருகில் இருந்தன. ஓடையை நோக்கி வேகமாக இறங்கிக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு மரத்தின் கிளையை பிடித்து போக்கு காட்டி ஒரு சுற்று சுற்றினான். அது குதித்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. அவன் அதன் பின்புறம் இறங்கிக் கொண்டிருந்தான். புதர் அசைவில் என்ன நிகழ்ந்தது என துல்லியமாக தெரியவில்லை. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்த திரையர்கள் எழுந்து நின்று உற்சாக ஒலி எழுப்பினார்கள். அவன் மீண்டும் முந்திக் கொண்டு ஓடையை கடந்து மேலே ஏற தொடங்கினான். வந்த வேகத்தில் அது ஓடையை கடந்து மேலே ஏற முடியாமல் தவித்தது. அதன் ஓட்டம் குறைய தொடங்கியது. திரையர்களின் கூச்சல் ஒலி பெருகியது.
ஒரு கட்டத்தில் காட்டெருமையின் ஓட்டம் முற்றாக நின்றது. இப்போது அவனும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு இடுப்பில் இருந்த 2 ஆயுதங்களையும் கைகளில் ஏந்த தொடங்கினான். ஒரே இடத்தில் நின்றபடி அது அவனை நெருங்க விடாமல் குத்த தலைப்பட்டது. அவன் விலகி விலகி சரியான வேலைக்காக காத்திருந்தான். திரையர்களின் கூட்டம் பேரொலியோடு ஓடையை நோக்கி இறங்க தொடங்கியது. என்ன நடக்கிறது என்று சூலிவேலுக்கு புரியவில்லை. அவனும் சேர்ந்து இறங்கினான். அவர்கள் அந்த இடத்தை அடையும் போது அவன் காட்டெருமையை முழுமையாக வீழ்த்தியிருந்தான். வந்த வேகத்தில் ஒரு கூட்டம் அவனை தோளில் தூக்கியது. மேலெல்லாம் மரக்குச்சிகளும் கொடிகளும் விளார் விளாராக சீவி இருந்தன. அவன் கதிரவனை பார்த்து நரம்பு முறுக்கி சிலிர்த்தான். வெற்றிலையை பறிக்க அவன் தன் தோழர்களோடு போன போது மற்றவர்கள் காட்டெருமையை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். காட்டெருமையை அடக்கியவன் மாலைக்குள் மந்தையில் வெற்றிலையை வைத்து மணமுடிக்க வேண்டும். எனவே அடுத்த கட்ட வேலைகள் வேகமாக நடந்தன. பொழுது சாய்வதற்குள் ஊர் மந்தைக்கு வந்து அவன் வெற்றிலையை வைத்தான். பெரியவர்கள் என்னவென்று கேட்டார்கள். அவனுக்கு உரியவளை சொன்னான். அவளும் வெற்றிலையோடு மேலேறினாள். ஊர் வட்டியில் இருவரும் வெற்றிலையை மாற்றி எடுத்து கொண்டனர். ஊர் தயாரானது. கொண்டாட்டம் தொடங்கி இரவு முழுவதும் நீண்டது. வழக்கம் போல மந்தையில் இருந்த அவனுக்கு ஊன் சோறும் வெற்றிலையும் கொண்டு வந்தாள் தூதுவை. அவன் எதுவும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டான். நான் சொன்னதை நேரில் பார்த்த பிறகுதான் ஊர் நம்பியது. நீயும் அப்படித்தானே என்று கேட்டான். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் இருந்தான். வாழ்வில் முதல் முறையாக தன்னால் ஒன்றை செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் அவன் தடுமாறி கொண்டிருந்தான். அந்த தடுமாற்றத்தை அவள் உணர்ந்தாள். ஆனாலும் அவளின் நம்பிக்கையை வெற்றிலையை கொடுக்கும் போது கை தொட்டு கடத்தி விட்டுத்தான் எழுந்தாள். நாட்கள் சென்றன. அந்த மலைச்சரிவுக்கு பல நாட்கள் போய் வந்து கொண்டிருந்தான். எப்போதாவது காட்டெருமைகள் வந்து நீர் குடிப்பதை தொலைவில் இருந்து பார்ப்பான். அதன் உருவ அமைப்பும் வலிமையும் முன்னெற்றியில் திரண்டிருக்கும் எலும்பின் திரட்சியும் பார்க்கவே அச்சம் தருவதாக இருந்தது. ஒரு முறை அதை சீண்டி பார்க்க அருகில் போக முடிவெடுத்த கணமே அது விரட்டத் தொடங்கி படுவேகமாக மலை மேல் ஏறினான். அதன் வேகம் என்ன என்பது அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. மேல் நோக்கி ஏறும்போது அதன் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஏதேதோ வித்தை காட்டி இறுதியில் உயிர் பிழைத்து ஊர் வந்து சேர்ந்தான். மேலெல்லாம் செடிகளும் கொடிகளும் குச்சிகளும் கிழித்து எடுத்திருந்தன. வரும்போதே பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்தான். அரைத்து பூசிக்கொண்டு படுத்தான். மனம் முழுவதும் காட்டெருமையின் பாய்ச்சலும் தூதுவையின் மீதான காதலும் சரிசமமாக இருந்தது. கிழவி ஒருத்தி அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள். காட்டெருமையை வீழ்த்த போகிறவர்கள் வெற்றிலையோடு வருவார்கள். நீ என்ன பச்சிலையோடு வந்திருக்கிறாய்? அவமானப்படுதல் அவனுக்கு அறிமுகமாகி கொண்டிருந்தது. பால் குரண்டியை எரிக்கவும் பறவையை மயக்கவும் வித்தை தெரிந்தால் போதும், இதற்கு வீரம் வேண்டும் என்றாள். தொடர்ந்து மனம் சீண்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த இடம் கடந்து போன தூதுவை கிழவி இவனோடு இருந்ததை பார்த்து சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு போனாள். இவனது கோபம் மேலும் கூடியது. கிழவியும் விடுவதாக இல்லை. காட்டுக்கோழியை கூட பிடிக்க முடியாதவன் காட்டெருமையை எப்படி பிடிப்பான் என்று அவளாக கேள்வி கேட்டுவிட்டு எழுந்து போய்விட்டான். இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மறுநாள் அந்த மலைச்செருவை நோக்கி மீண்டும் போனான். காட்டுக்கோழிகளின் கூவல் சத்தத்தை கடந்த அவனுக்கு கிழவி சொன்னது நினைவுக்கு வந்தது. ஏனோ காட்டுக்கோழியை பிடித்து பார்ப்போம் என்று தோன்றியது. மர கொம்புகளின் மீதேறி தாவி சென்று கொண்டிருந்தது. அது மீண்டும் பறக்கும் வேலைக்காக காத்திருந்தான் சூலிவேல். படபடத்து மேலெழுந்த காட்டுக்கோழி அவன் வீசிய கல்லால் சுருண்டு விழுந்தது. அதை போய் பார்த்துவிட்டு எடுக்காமல் போய்விட்டான். கிழவி நம்மை இவ்வளவு எளிதாக நினைத்து விட்டாளே என்று தோன்றியது. மாலையில் மந்தைக்கு திரும்பியதும் கிழவி அவன் அருகில் வந்தாள். கோழி எங்கே என்று கேட்டாள். நான் கோழியை அடித்து விட்டேன் என்று சொல்வது வீரனுக்கு அழகல்ல. அதே நேரத்தில் கோழியை கூட பிடிக்க முடியாதவன் என்று இவள் நம்மை பற்றி நினைத்திருப்பதையும் மாற்ற வேண்டும். என்ன செய்வது என்று சிந்தித்தான். எரிந்த இடத்தில் கிடைக்கிறது, வேண்டுமென்றால் போய் எடுத்துக்கொள் என்றான். எடுக்க வேண்டியது நீதான், ஏன் எடுக்காமல் வந்தாய் என்று கேட்டாள். அவளது கேள்வியின் நோக்கம் அவனுக்கு புரியவில்லை. அதன் கால்களை பார்த்தாயா என்றாள். காட்டுக்கோழியின் காலின் பின்புறம் சிறு விரல் ஒன்று இருக்கும். அதே போலவே காட்டெருமையின் பின்னங்கால் குளம்பின் பின்புறம் சிறு தசை ஒன்று வளர்ந்திருக்கும். சரியாக அந்த தசையை அடித்துவிட்டால் அதன் பின்னங்கால் நரம்புகள் இழுத்து கொள்ளும். அதனால் காலை நகர்த்த முடியாது. இருந்த இடத்தில் இருந்துதான் போராடும். அதன் பிறகு அதை ஆயுதம் கொண்டு வீழ்த்தி விடலாம் என்று குறிப்பு சொன்னாள் கிழவி. சூலிவேல் அன்று பார்த்த காட்சியை நினைத்தான். 3 முறை மலைச்சரிவின் மேலும் கீழுமாக ஓடியவன் 3ஆம் முறை இறங்கும் போது சட்டென ஓரிடத்தில் விழுதை பிடித்து சுழன்று காட்டெருமையின் பின்புறம் தாக்கியது இதைத்தானா
என்று தோன்றியது. அவனின் கோபத்தை கிளவி தூண்டிய போது தூதுவை சிரித்துக்கொண்டே போனதற்கான காரணம் இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. மறுநாள் பொழுது மறைவதற்கு சிறிது நேரத்திற்கு முன் சூலிவேல் மந்தையை நோக்கி தட்டுத்தடுமாறி நடந்து வந்தான். அவன் மேல் பழையபடி கீறல் காயங்கள் இருந்தன. குருதி கசிந்து கொண்டிருந்தது. மீண்டும் ஆற்றில் விழுந்து பாறையில் அடிபட்டு வருகிறானா என்று பார்ப்பவர்கள் எண்ணினர். ஆனால் அவன் கைகளில் வெற்றிலை இருந்தது. இதை ஏன் பறித்து வருகிறான் என்பது புரியவில்லை. வந்தவன் மந்தையில் ஏறி அமர்ந்தான். ஊர் வட்டியில் வெற்றிலையை வைத்தான். எல்லோரும் கூடினர். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. வெற்றிலையை பறிக்க போய் ஏன் இவ்வளவு காயங்களுடன் வந்திருக்கிறான் என்று ஒருவர் மாற்றி ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தனர். 3 இளைஞர்கள் மந்தை நோக்கி வந்து சொன்னார்கள், அவன் காட்டெருமையை வீழ்த்தி வெற்றிலையை பறித்து வருகிறான் என்று. ஊர் அதை நம்பவில்லை. நீங்கள் சொல்வது உண்மையா என்று மீண்டும் மீண்டும் கேட்டனர். அந்த இளைஞர்கள் சொன்னார்கள், நாம் பலமுறை மேலும் கீழும் ஓடவிட்டுத்தான் காட்டெருமையின் பின் நரம்பை அடிப்போம். இவன் முதல் முறையே அடித்து விட்டான் என்றார்கள். ஊரார் அதிர்ந்து போனார்கள். சூலிவேல் ஊர்வட்டியில் வெற்றிலையை வைத்தபடி பேசாமல் இருந்தான். ஊராருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. சூலிவேல் எதுவும் பேசவில்லை. இவன் என்ன கேட்க வருகிறான் என்பதும் ஊராருக்கு புரியவில்லை. ஊரின் வயது முதிர்ந்த கிழவன் கூட்டத்தை விலகச் சொல்லி உள்ளே வந்தார். அவன் ஊர்வட்டியில் வைத்திருந்த வெற்றிலை ஒன்றை எடுத்து திரும்பி பார்த்தான். அவர் கண்கள் வியப்பு கொண்டு விரிந்தன. அடுத்த வெற்றிலையை எடுத்து பின்புறம் திரும்பி பார்த்தார். ஊரார்கள் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அவரோ அவன் வைத்த அனைத்து வெற்றிலைகளையும் எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டார். இவன் முன் வைத்துள்ளது அனைத்தும் ஆண் வெற்றிலை என்றார். திரையர்கள் திகைத்து போனார்கள். மிக சிலருக்கு மட்டும்தான் வெற்றிலையில் உள்ள வேறுபாடுகள் தெரிந்தன. வெற்றிலையின் பின்புறம் இருக்கும் நரம்புகள் 3மே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒன்று போல இறங்கி இருந்தால் அது ஆண் வெற்றிலை. மேலே இருப்பது இறங்கியும் மற்ற நரம்புகள் விலகியும் இறங்கியும் இருந்தால் அது பெண் வெற்றிலை. சூலிவேல் ஊர்வட்டியில் ஆண் வெற்றிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்போது எதிர் வெற்றிலையாக பெண் வெற்றிலையை ஊர் வைத்தே ஆக வேண்டும். என்ன செய்வது என்று சிந்தித்தனர். இனி புறப்பட்டு வெற்றிலை கொடி இருக்கும் மேல்காட்டுக்குள் போவதற்குள் இருட்டிவிடும். அதன் பிறகு பெண் வெற்றிலையை தேடி பறித்து வருவதெல்லாம் இயலாத செயல். ஆனால் பொழுது மறைவதற்குள் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டும் என்பது ஊரின் மரபு. என்ன செய்யலாம் என்பது அறியாத எல்லோரும் திகைத்து கொண்டிருக்கையில் தூதுவை மந்தை நோக்கி வந்தாள். இவள் ஏன் உள்ளே வருகிறாள் என்பது யாருக்கும் புரியவில்லை. அனைவரையும் விலகச் சொல்லியபடி நடு மந்தைக்கு வந்த அவள் ஊர் வட்டியில் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டிய இடத்தில் கால் மடக்கி அமர்ந்தாள். வலது தோள் பட்டையில் கிடந்த ஆடையை மெல்ல விலக்கியபடி சூலிவேலின் கண்களை நேர்கொண்டு பார்த்தாள். அவளின் தோளில் கரும் பச்சை நிற வெற்றிலை மச்சம் இருந்தது. அதற்குள் ஓடிய நரம்புகள் ஒன்றுபோல் இல்லாமல் தான் இருந்தன. வியப்படைந்த கண்களில் மகிழ்ச்சி பூக்க தொடங்கியது ஊருக்கு. பின்னங்கால் நரம்பில் அடி விழுந்து சரிந்தது போல் இருந்தது. எல்லோருக்கும் செய்தி புரிந்தது. திரையர்களுக்கு இணையான வீரன் என்பதை சூலிவேல் மெய்ப்பித்து விட்டான். இனி மறுத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. கொண்டாட்டம் தொடங்கியது. காட்டெருமையின் கரியை ஊன்சோற்றில் பிசைந்தனர் திரையர்கள். அந்த பெரும் கிழவன் மட்டும் கிழவியை முறைத்து பார்த்தபடி போனான். காட்டெருமையோ வெற்றிலையோ பின்னால் இருக்கும் நரம்பில் தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தவள் அவளாகத்தான் இருக்கும் என்பது அவருக்கு புரிந்திருந்தது. ஊன் சோறு பரிமாறப்பட்டது. பச்சை கொடி பற்றி எரிய, பறக்கும் பறவைகள் மயங்கி சரிய அந்த இரவு முழுவதும் பெண் வெற்றிலையை விரும்பி உண்டான் சூலிவேல். ஆண் வெற்றிலையின் காரம் தூதுவைக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாக்குக்குள் சுழலும் வெற்றிலை நாக்குகளை சுழற்றியது. சிவபேரிய இதழ்களுடன் பல இரவுகளை கடந்து ஒரு நற்பகலில் எவ்வியூர் வந்தடைந்தனர். பாரி கதையை முடித்தபோது இருள் சூழ்ந்து இறங்க தொடங்கியது. அவர்கள் எவ்வியூருக்குள் நுழைந்தனர். திரையர்களின் கதைதான் இவ்வளவு வேகமாக இழுத்து வந்தது. இல்லை என்றால் நாம் ஊரை அடைய நள்ளிரவு ஆகியிருக்கும் என்றான் பாரி. கதையின் மயக்கத்திலிருந்து மீளாதவராக கபிலர் இருந்தார். பாரி சொன்னான், இது எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன் நடந்த கதை. அதன் பிறகு திரையர்களுக்கும் வேலியிருக்குமான திருமண உறவுகள் பெரிதாக நடக்கவில்லை. காரணம், அவர்களின் நாடு இந்த மலைத்தொடரின் ஏதோ ஓர் எல்லையில் இருக்கிறது. எப்போதாவது ஒரு முறை ஊர் வழிபாட்டுக்கு வந்து அழைத்து செல்வார்கள் என்று என் தந்தை சொல்வார். அதுவும் அவரின் தந்தையார் காலத்துக்கு பிறகு வரவே இல்லை என்பார். நிலப்பரப்பால் ஏற்பட்ட இடைவெளி அல்லவா என்றார் கபிலர். ஆமாம், ஆனால் உயிருக்குள் கலந்துவிட்டால் நிலவியல் இடைவெளியால் என்ன செய்ய முடியும் என்றான் பாரி. அவன் சொல்ல வருவது கபிலருக்கு புரியவில்லை. இளையவளை நன்கு கவனித்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டான். சங்கவையா? ஆமாம்.
என்ன என்று கபிலர் கேட்கவும் சின்ன சிரிப்புடன் பாரி சொன்னான். அவளின் வலது தோள்பட்டையின் முன்புறம் கரும்பச்சை மச்சம் ஒன்று இருக்கிறது. அவள் வளர்ந்து பெரியவளானால் அது வெற்றிலையின் வடிவம் கொள்ளும் என்றான். கபிலர் திகைத்து போனார். என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வாய் மட்டும் முணுமுணுத்தது. கதைகள் ஒருபோதும் முடிவதில்லை என்று. கரு நீளத்தில் ஏறியிருக்கும் மெல்லிய வெண்ணிறம் போதுமான அளவுக்கு இல்லை என்று சற்றே அதிகப்படுத்த சொன்னான் அந்துவன். அவன் சொன்னபடி ஓவியர்கள் நிறத்தை கூட்டிக் கொண்டிருந்தனர். அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தவன் இளைப்பாறலாம் என தேவாங்கின் கூட்டு அருகே வந்து உட்கார்ந்து சிறு குச்சியால் அவற்றை அடிக்கப் போவதைப் போல ஓங்கினான். அவை இங்கும் அங்குமாக ஓடி அலைக்கழிந்தன. மீண்டும் மீண்டும் அப்படியே செய்தான். அந்துவனின் மனம் அமைதியற்று இருந்தது. மீண்டும் அண்ணாந்து பார்த்தான். ஓவியர்கள் அவன் சொன்னதைப் போல வெண்ணிறத்தை சற்றே கூட்டியிருந்தனர். ஆனாலும் அவனுக்கு நிறைவாக இல்லை. மனம் தத்தளித்து கொண்டிருந்தது. இந்த பெரு விழாவின் முதல் நிகழ்வான வெற்றிலை மாற்றி மனம் முடிக்க வாக்களிக்கும் நிகழ்வில் அரண்மனை கணியனான தான் இல்லாததை அந்துவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனம் அலைமோதியது. கூண்டுக்குள் இருக்கும் தேவாங்குகளையும் அதே போல அலைமோத வைத்தது. அரண்மனை கணியன் ஏன் வரவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்குமா? அதற்கு திசைவேலர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? இப்படி சிந்தித்தான். மனதின் வலியும் புறக்கணிப்பும் வேதனையும் இன்னும் அதிகமாகின. வலியையும் வேதனையையும் வெளிக்காட்டாமல் வாழ்வது கூட ஒருவித கலைதான் என்றாள் பொற்சுவை. தோழி சுமதிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பொற்சுவையை முழுமையாக அறிந்தவள் அவள் மட்டும்தான். எனவே இந்த கூற்றை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. கண்கள் கலங்கின. வெளிக்காட்டாமல் இறுகி கொண்டாள். வணிகர் குலத்தில் பெண்ணாக பிறக்கக்கூடாது சுகமதி. அதுவும் அளவற்ற செல்வம் கொண்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கவே கூடாது. இணையற்ற பொன்னொளியில் திரளும் கண்ணீர் எவர் கண்களிலும் படாது. வழிந்தோடுவது நம் கண்ணீர் தான் என்பதை சில நேரம் நம்மாலேயே உணர முடியாமல் போய்விடும். பொற்சுவை இப்படி சொல்லவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் சுகமதி. பொற்பல்லக்கில் கொண்டு வரப்பட்ட கூண்டு அப்படியே இருந்தது. பாண்டரங்கத்தில் வேலைகள் முடிந்ததும் அதன் எதிரில் கட்டப்பட்டுள்ள திகிரி மேடையில் வைத்துக் கொள்ளலாம். அதுவரை இங்கேயே இருக்கட்டும் என சொன்னதால் சக்கரவாக பறவையை பொற்சுவையின் அறையிலேயே வைத்திருந்தனர். அதை பார்த்து கொண்டேதான் பொற்சுவை சொன்னாள். என் மனநாளுக்குள் இது பறந்து விடுமா சுகமதி என்று கேட்டாள். விடையின்றி தத்தளித்தாள் சுகமதி. பொற்சுவையின் குரல் உடைந்து விடாமல் மிக நிதானமாக இருந்தது. கார்காலத்தின் இறுதி மலை துளியை ஏந்தியபடி இது பறந்த பின் என் கண்கள் பார்த்திருக்க என்ன இருக்கிறது இந்த அரண்மனையில்? பொற்சுவையின் மனதை ஆறுதல் படுத்த ஒற்றை சொல்லின்றி தவித்தாள் சுகமதி. கூண்டுக்குள் விரல்களை விட்டு சக்கரவாக பறவையின் உதிர்ந்த இறகு ஒன்றை எடுத்தாள். என்ன ஒரு உறுதி இந்த பறவைக்கு! மழை நீரை மட்டுமே அருந்துவேன் என பொற்சுவை பேசிக்கொண்டே இருந்தாள். சுகமதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். உள்ளுக்குள் கிடக்கும் 1000 சொற்களை வெளியில் கொட்டுவதுதான் பொற்சுவைக்கு இப்போது தேவை. எனவே அவள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசட்டும் என காத்திருந்தாள் சுகமதி. நானும் உறுதி ஏற்றிருப்பேன். கடல் புயல் மட்டும் என் அண்ணனை காவு கொள்ளாமல் இருந்திருந்தாள். அவன் இன்றி நான் யாரை நம்பி உறுதி ஏற்பது? சுகமதி எவ்வளவோ முயன்றும் அவளுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் மறைத்து கொள்ள முடிந்தது. என் தாயின் மரணம் கூட எனக்கு நினைவில்லை. அப்போது நான் சிறு பிள்ளை. ஆனால் விரல் பிடித்து எனக்கு வாழ்வை சொல்லிக் கொடுத்தவன் என் அண்ணன் தான். நான் காதல் கொண்டதை அவனிடம் சொன்னபோது அவனுக்குள் ஏற்பட்ட மகிழ்வை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. சாவக பயணம் முடிந்து வந்ததும் நானே தந்தையிடம் சொல்லி இதற்கான ஒப்புதலை பெறுவேன் என்று சொன்னான். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு புயல் அடித்துக்கொண்டு போய்விட்டது. சுகமதி எதுவும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் அமைதியை குலைக்காமல் இருப்பதுதான் சரி. ஏனென்றால் பொற்சுவை பேசிக் கொண்டிருப்பது என்னோடு அல்ல, அவளின் ஆள் மனதோடு. இந்த உரையாடல் ஏதோ ஒரு வகையில் அவள் மேலெழுந்து வர உதவியாக இருக்கும் என்று எண்ணினாள். நான் மிகவும் உறுதியானவள் என்று சிறு பிள்ளையிலிருந்து பாராட்டப்பட்டுள்ளேன். என் உறுதியின் மீது எனக்கு நம்பிக்கை வர வைக்க ஏதாவது வழி உண்டா சுகமதி? பேச வேண்டிய இடம் இதுதான் என சுகமதிக்கு தோன்றியதும் பதில் சொன்னாள். உண்டு இளவரசி என்று. என்ன உண்டு? உங்களை கலங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள் அனுமதிக்காதவர்தான் நீங்கள். அதனால்தான் காதலையும் உங்களுக்குள் எளிதில் அனுமதிக்கவில்லை. ஓர் ஆண் உங்களின் காதலை பெற எவ்வளவு காலம் ஆனது என்பதை நான் அறிவேன். இப்போது அதே போல உங்களை கலங்கடிக்கும் எதையும் உங்களுக்குள் அனுமதிக்காதீர்கள் என்றாள் சுகமதி. அசட்டு சிரிப்போடு கேட்டாள். புதிய விற்பனை அனுமதிக்காதே என்கிறாயா சுகமதி என்று. சுகமதி ஒரு கணம் நடுங்கி போனாள்.
நான் எண்ணங்களை சொல்கிறேன், அலைக்கழிக்கும் நினைவுகளை சொல்கிறேன். எந்த இடத்திலும் உங்களுக்கான வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வல்லமை வாய்ந்தவர் நீங்கள். இசையும் இலக்கியமும் இருக்கும் வரை உங்களுக்கான உலகை யாராலும் தட்டி பறித்து விட முடியாது. சுகமதி இப்படி சொல்லவும், காதல் எல்லாவற்றையும் தட்டி பறித்து விடும் சுகமதி. அதுவும் பறிக்கப்பட்ட காதலின் ஆவேசம் எளிதில் அடங்காது. பூவுக்குள் இருந்து விதை முளை விடுவதை போல இன்னொரு முறை காண முடியாத அதிசய கனவு அது. என்னை விட்டு அது ஒருபோதும் பிரியாது. அந்த நினைவுக்கு பிறகு என் இளமை முகிழ்ந்த கணம் இருக்கிறது. பற்றி எரியும் காமம் இருக்கிறது. சிறுமுலை கொண்டு பெருஞ்சினம் தீர்த்த பொழுதுகள் மறைந்து கிடக்கின்றன. நான் என்ன செய்வேன் சுகமதி என்றாள் பொற்சுவை. தட்டுகளை மாற்றி தாம்பூலம் தரித்த பின் என்னிடம் சொல்ல என்ன இருக்கிறது என நினைத்து விட்டார்கள். அன்னகர்கள் பல்லக்கை கீழிறக்கிய இடத்தில் நான் இறங்கி விடலாம். ஆனால் எனது மனம் ஒருபோதும் கீழிறங்காது. அது இந்த உலகின் அரிய காதலை தன் பயம் கொண்டது. நானே நினைத்தாலும் தனது நினைவுகளை விட்டு அது அகலாது என்றாள் பொற்சுவை. நினைவுகளை விட்டு ஒருபோதும் அகலாத நாளாக இந்த நாள் இருக்க போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த மண்ணில் நடக்கும் ஒரு திருமணத்திற்கு யவனர்கள் பெரும் ஏற்பாட்டோடு வந்து பரிசுகள் வழங்கி மரியாதை செய்வது இதுவே முதல் முறை. நூற்றாண்டுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த வணிகத்தில் இன்றைய நாள் மிகவும் முக்கியமானது. யவன பெருவணிகன் வெஸ்பானியன் தலைமையில் அவர்கள் அணிதிரண்டு வந்துள்ளனர். அரசு பிரதிநிதிகள், வணிகர்கள், துறைமுக பொறுப்பாளர்கள், இப்படி பலரும் 6க்கும் மேற்பட்ட நாவாய்களில் வந்து இறங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கிப்பாலஸ் வந்துள்ளான். கடல் பயணத்தின் சாகச தளபதி என யவனர்களால் கொண்டாடப்படுபவன். அவன் வருகை துறைமுகங்களில் தனித்த விழாவாக கொண்டாடப்படும் என்று கடலோடிகள் சொல்வார்கள். கொற்கையில் வந்து இறங்கிய எல்லோரும் மதுரைக்கு அருகில் உள்ள யவனச்சேரியில் நன்றாக ஓய்வெடுத்து தங்களின் முறைப்படி இந்த திருமணத்தை கொண்டாடி கழிக்க அரச மாளிகைக்குள் நுழைந்தனர். வட்டுடை வீரர்கள் புடைசூழ, யவன பேரழகிகள் கைகளில் பரிசு தட்டை ஏந்தி வர, வெஸ்பானியன், கிப்பாலஸ், காஸ்பா பிலிப், எபிரஸ், திரேசியன் என பலரும் வந்தனர். அரண்மனையின் நடு மண்டபத்தில் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து பேரரசரும் கடல் சூழ் முதுவனும் வீற்றிருந்தனர். மதுரையின் எல்லா திசைகளிலும் இரவு பகலாக கொண்டாட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. யவனர்கள் வந்து இறங்கியதில் இருந்து கொண்டாட்ட பேரொலியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் அரண்மனைக்குள் நடக்கும் கொண்டாட்டத்துக்கு ஈடாகுமா? அவர்கள் நுழைந்த கணத்தில் இருந்து இன்றைய நாள் கொண்டாட்டம் தொடங்கியது. தங்களுக்கான வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின் வெஸ்பானியன் அறிவித்தான், இந்த திருமணத்தை முன்னிட்டு எம் அரசர் பொன் நாணயம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். உங்களின் அதிசிறந்த உயிரினமான யானையை அதில் பொறித்துள்ளனர். அந்த நாணயத்துக்கு மீனாள் என பெயர் சூட்டி இந்த பாண்டிய அரசை பெருமைப்படுத்தியுள்ளனர் என அறிவித்து தங்க தட்டிலுள்ள நாணயங்களை பேரரசரின் முன்னும் சூழ்கடல் முதுவனின் முன்னும் நீட்டினார். அவர்கள் வியப்பு குறையாமல் அதை நீண்ட நேரம் பார்த்தனர். நாற்சதுர வடிவின் நடுவே அச்சு பதிக்கப்பட்ட யானை ஒன்று ஒளி வீசி மின்னியது. அதன் மேல் மீனாள் என யவனத்தில் எழுதியிருந்ததை சூழ்கடல் முதுவன் வாசித்து சொல்ல அகமகிழ்ந்தார் பேரரசர். அந்த நாணயங்களை தன் இரு கைகளாலும் அள்ளி அவையை நோக்கி வீசினார். உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலித்தது. 100 கால் மண்டபத்தின் ஆடல் அரங்கு இதுவரை இல்லாத பேர் அலங்காரத்தை கொண்டிருந்தது. விருந்தினர்கள் முப்புறமும் இருந்து மேடையை பார்த்தபடி இருந்தனர். மேடையின் முன் நெற்றியில் 4 வகை முரசுகள் வைக்கப்படுவதற்கான கட்டில்கள் முதலில் கொண்டு வரப்பட்டன. அதன் பின் வட்ட வடிவ முறிகள் கொண்டு வரப்பட்டன. அதைத் தொடர்ந்து முரசங்கங்களை எடுத்து வந்தனர். தன்னந்தனியாக ஒற்றை மனிதன் ஒழுங்கற்ற ஆடையை அலங்காரமாக போர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்தான். உள் நுழையும் கட்டியக்காரனை பற்றி மொழிபெயர்ப்பாளர்கள் யவனருக்கு அறிமுகம் செய்தனர். அரங்கில் நுழைந்தவன் 4 முரசுகளும் வைக்கப்பட்டிருந்த கட்டில் கால்கள் எந்தெந்த நாட்டின் காவல் மரங்களை வெட்டியெடுத்து செய்யப்பட்டவை என பட்டியலிட்டான். பேரரசின் வீரம் போற்றும் வரலாறு முரசு கட்டிலின் கால்களில் இருந்து தொடங்கியது. கூட்டத்தினரின் உற்சாக பேரொலி எங்கும் எதிரொலித்தது. திரிமுறிக்கு கட்டப்பட்ட வட்ட வடிவ முறிகட்டில் கால்களின் நடுவில் வைக்கப்பட்ட அதன் மீது முரசின் அடிப்பகுதி பொருத்தப்பட்டது. எத்தனை நாட்டு அரசியர்களின் கூந்தலை அறுத்து திரிகிய முறி இதுவென கட்டியக்காரன் சொன்னபோது அரங்கு அதிர்ந்து குலுங்கியது. அவன் சொல்லும் பெயர் பட்டியல் நீண்டபடியே இருக்க அரங்கின் அதிர்வோசை மேலும் மேலும் கூடியது. அந்த போர்களின் வெற்றிகளுக்கு பின்னர் நிகழ்ந்த கொண்டாட்டங்கள் அரங்கினுள் மீண்டும் நிகழத் தொடங்கின.
மலை, ஆறு, நாடு, ஊர், யானை, குதிரை, மாலை, முரசு, கொடி, ஆணை என பாண்டிய பேரரசின் 10 பெரிய அடையாளங்களுக்கான திருப்பெயர்களை வரிசைப்படுத்தி வணங்கினான் கட்டியக்காரன். சூழ்கடல் முதுவனுக்கு ஆடல்களை காண்பதில் பெரிதாக ஆர்வம் இல்லை. வந்ததிலிருந்து பாண்டிய நாட்டின் மகா கணியன் திசைவேலரை சந்தித்து உரையாட வேண்டும் என்பதில்தான் விருப்பத்தோடு இருந்தார். தாம்பூலம் தரித்த நாள் அன்று சந்தித்து வணங்கிக் கொள்ளத்தான் நேரம் கிடைத்தது. பேசிக்கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்தலாம் என எண்ணியவர் உதவியாளர்களிடம் அவரின் மாளிகைக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டார். அரண்மனையின் தென் திசை மாளிகையில்தான் அவர் தங்கி இருந்தார். மாளிகையின் மேல் மாடத்தில் ஒளிரும் விண்மீன்களை பார்த்தபடி இருந்த திசைவேலரை மேல் மாடம் சென்று வணங்கினார் சூழ்கடல் முதுவன். திசைவேலர் அவரை ஆற தழுவி வரவேற்றார். ஆடலரங்கில் இருக்க வேண்டிய நேரத்தில் என்னை காண வந்திருக்கிறீர்களே என்றார். ஆடல் மகளிரை எங்கும் பார்க்கலாம், திசைவேலரை இங்கு மட்டும் தானே பார்க்க முடியும் என்றார் சூழ்கடல் முதுவன். புன்முறுவல் பூத்தபடி இருவரும் இருக்கையில் அமர்ந்தனர். இந்த விரிந்த வானத்தை எங்கும் பார்க்கலாம், ஆனால் இத்தனை கலைஞர்கள் பங்கெடுக்கும் ஆடல் நிகழ்வை இந்த அரங்கில் தானே பார்க்க முடியும். நீங்கள் ஏன் அங்கு வராமல் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என எதிர்வினாவை எழுப்பினார் சூழ்கடல் முதுவன். திசைவேலரின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு ஓடியது. இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். எங்கிருந்தும் வானத்தை பார்க்கலாம், ஆனால் எங்கிருந்து பார்க்கிறோம் என்பதுதானே முக்கியம் என்றார். நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் நான் இருக்கும் இடத்திலிருந்து வானத்தை பார்க்கும் கோணமும் வெவ்வேறானவை. கடல் அதன் அலைகளின் வழியாக அறியப்படுவதை போல வானம் அதை காணும் கோணத்தின் வழியாகத்தான் காட்சிப்படுகிறது. இதற்குத்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். பாண்டிய நாட்டில் நிலை கொண்டுள்ள வானியல் அறிவை பற்றியும் உங்களை பற்றியும் பெரும் புலவர் கபிலர் பாடியுள்ள பாடல்களை கேட்டுள்ளேன். அதனாலேதான் உங்களோடு உரையாட விரும்பி வந்தேன் என்றார். கபிலர் நம்மொழியின் பெரும் கவி. அவருக்கு ஏனோ வானியல் மட்டும் வசப்படவே இல்லை. கோள் மீன்களையும் நாள் மீன்களையும் பற்றி நானும் எவ்வளவோ சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் அவரது ஐயங்கள் தீர்ந்தபாடில்லை. ஆனால் அவர் படைத்த கவிதைகளை கொண்டுதான் பலரும் என்னை அறிந்துள்ளனர். அறியாதவரை கொண்டு அறியப்படுதல் சற்றே நாண செய்கிறது என்றார் திசைவேலர். கபிலர் மூலம் உங்களை அறிந்தேன் என சொல்வது அவருக்கு மகிழ்வை தரும் என்று அல்லவா நினைத்தேன். இப்படி ஆகிவிட்டதே என சற்றே அதிர்ச்சி அடைந்தார் முதுவன். ஆனாலும் மிடிக்காட்டிக் கொள்ளாமல் சொன்னார். நான் சொல்லும் எல்லா நாடுகளிலும் கால கணியர்கள் இருக்கிறார்கள். அரசரின் அவையில் பெரும் தகுதியோடு அவர்கள் வீற்றிருப்பதை எங்கும் பார்க்கிறேன். அந்த கணியர்கள் யார்? அவர்களின் கணிப்பு முறை என்ன? அவர்கள் நிலவை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா அல்லது கதிரவனை அடிப்படையாக கொண்டு காலத்தை கணிக்கின்றனரா? அவர்களின் கோணம் எப்படிப்பட்டது என உரையாட தோன்றியதே இல்லை. காலம் முழுக்க கடலில் கிடக்கும் நமக்கு அரண்மனை வாசிகள் சொல்ல ஒன்றுமில்லை என்றுதான் எனக்கு தோன்றும். ஆனால் பாண்டிய பேரரங்கில் எண்ணிலடங்காத கலைஞர்கள் சுழன்றாடும் ஆடல் நிகழ்வை விட்டுவிட்டு உங்களை காண என் மனம் உந்தி தள்ளியதற்கு காரணம் கபிலர் பாடிய பாடல்கள் தான். அவருக்கு வானியலை கணிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சரியாக கணித்திருக்கிறார் என்றே நினைக்கிறேன் என்றார் முதுவன். சட்டென திசைவேலரிடமிருந்து மறுமொழி வந்துவிடவில்லை. சிறிது நேரத்திற்கு பின் சொன்னார். நம்மொழி ஆசான்கள் எல்லோருமே வானியல் ஆசான்களாக இருந்துள்ளனர். கோள்களின் பெயரையே நாள்களின் பெயராக சூட்டினர். விண்மீன் கூட்டங்களுக்கு சூட்டிய பெயரையே மாதங்களுக்கு சூட்டினர். இது வெறும் பெயர் சூட்டல் அல்ல, அபாரமான வானியல் அச்சை வாழ்வுக்குள் பொருத்தும் செயல். இந்த பெரும் கால சுழற்சிக்குள் தான் நமது ஒவ்வொரு நாளும் சுழல்கிறது என்ற உண்மையை நாள் தவறாமல் எடுத்து சொல்லும் பேரறிவு. இயற்கையின் சுழல் தட்டில் அமர்ந்து புதுவிசை கொண்டு சுழலும் உயிரினம்தான் நாம். இந்த பேரறிவின் தொடர்ச்சியை பாணர்களிடம்தான் நான் காண்கிறேன். ஆனால் எழுத்து கற்ற புலவர்களிடம் இது இல்லை. காலத்தின் அறிவு காணியர்களுக்கானது என புலவர்கள் நினைக்கின்றனரோ என்று தோன்றுகிறது. அதுதான் எனது கவலை என்றார் திசைவேலர். திசைவேலரின் மறுமொழி முற்றிலும் வேறு ஒரு பார்வையை கொண்டிருந்தது. அது சூழ்கடல் முதுவனை மேலும் சிந்திக்க தூண்டியது. ஆர்ப்பரித்து எழும் பெரும் குரல் அடங்கவே இல்லை. 100 கால் அரங்கு திணறியது. கட்டியக்காரர்களின் குரல் அனைவரையும் துடிப்பு நிலைக்கு மேல் ஏற்றி கொண்டிருந்தது. ஆடை, அணி, உண்டி, தாம்பூலம், நறுமணம், காமம், இசை, கொண்டாட்டம் என்னும் எண்வகை இன்பத்தில் திளைக்க தொடங்கியது அரண்மனை. இந்த இரவு பேரின்பத்தின் இரவு. இந்த இரவின் தொடக்கம் இந்த அரங்கின் கொண்டாட்டத்தின் வழியே தொடங்கியது. 7 வகை உணவுகள் மேடையின் இடதுபுறம் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன.
ஆடல் கற்பிப்போன், இசையோன், பாடலாசிரியன், குழலோன், யாழ் வல்லுநர்கள் என எண்ணற்ற கலைஞர்கள் மேடையில் நிறைந்தனர். கட்டியக்காரன் தன் குரலை உயர்த்தி சொல்லவும் திரைச்சீலைகள் அகலத் தொடங்கின. எல்லோரின் கவனமும் மேடையில் குவிந்தது. ஏற்றப்பட்ட சிறு விளக்கின் வழியே பொன்னிற ஒளி சிந்திக்கொண்டிருந்தது. 100 நரம்புகள் கொண்ட 3 யாழ்கள் மேடையின் 3 புறமும் இருந்தன. யாழை மீட்ட அருகே வந்த பெண் கலைஞர்கள் நரம்பின் மீது தம் விரலை மெல்ல நகர்த்தினர். அதிரும் நரம்பின் வழி இசை கசிய தொடங்கியது. கூட்டத்தின் ஆர்ப்பரிக்கும் குரல் மெல்ல ஒடுங்க தொடங்கிய போது நடன மங்கைகள் 7 வந்து நடுக்களம் இறங்கினர். ஒரு மெல்லிய வட்டமடித்து 6 உட்கார நடுவில் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். யாழிசை நின்றுவிட்டது. பிற இசைக்கருவிகள் எவையும் இசைக்கப்படவில்லை. விளக்கின் நாவுகள் தவிர மேடையில் அசையும் பொருள் எதுவும் இல்லை. நடுவில் நிற்பது சிலையாக புலப்பட்டது. பார்வையாளர்கள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். யவனர்களுக்கு விளக்கி சொல்ல எதுவும் தேவைப்படவில்லை. சற்றே இடைவெளிக்கு பின் சிலை மெல்ல அசைந்து வலது காலை தூக்கி மேடையின் முன்புறம் சட்டென எவ்வி குதித்தது. குதித்த அந்த துள்ளலுக்குள் 60 இசை கருவிகளும் இணைந்தன. யாழின் நரம்பும் முழவின் தோலும் பறையின் முகமும் ஏக காலத்தில் அதிர்ந்தன. குதித்த அவளின் காலடி தரை தொடும் போது நிலம் வெடிப்புறுவதை போல பேரோசை எழுந்தது. எழுந்த பேரொலியின் மீது கூட்டத்தினரின் ஆர்ப்பரிப்பு விசை கொண்டு மோதியது. இன்னும் அவளின் விழிகள் சுழல தொடங்கவில்லை. அதற்குள் 100 கால் மண்டபத்தின் தூண்கள் ஆரவார ஓசையால் தள்ளாடத் தொடங்கின. வயதானதால் திசைவேளரின் நடையில் மட்டுமே தள்ளாட்டம் தெரிந்தது. அவரது கருத்தில் இருக்கும் உறுதி காலத்தால் அசைக்க முடியாததாக தோன்றியது. அவரிடம் கேட்க எவ்வளவோ இருந்தும் மிக முக்கியமான கேள்வியை மட்டும் கேட்டார் சூழ்கடல் முதுவன். யவனர்கள் ஒரு நாளை 34 பகுதியாக பகுக்கின்றனர். கால வட்டத்தை 12 ஆண்டுகள் என வகுக்கின்றனர். நாமோ ஒரு நாளை 60 நாளிகைகளாக பகுக்கிறோம். கால சுழற்சியின் வட்டத்தை 60 ஆண்டுகள் என வகுத்து கொண்டுள்ளோம். இதில் எது சரியானது என்று சூழ்கடல் முதுவன் கேட்கவும் சற்றே அமைதிக்கு பின் திசைவேளர் பேச தொடங்கினார். எது சரி எது தவறு என்று ஏன் வரையறுக்க நினைக்கிறீர்கள்? காலத்தை ஒருபோதும் வரையறுக்க முடியாது. தட்டின் மீது உட்கார்ந்து கொண்டு தராசை எப்படி எடை போடுவீர்கள்? பகுக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சனிக்கோளும் நிலவும் பிற விண்மீன் கூட்டத்துக்குள் ஒரே அமைப்புக்கு மீண்டும் வந்து சேர 60 ஆண்டுகள் ஆகின்றன. இதை நம் முன்னோர்கள் கணித்துள்ளனர். அதனால்தான் கால சுழற்சி வட்டத்தை 60 ஆண்டுகள் என வரையறுத்தனர். அதே அளவு வட்டத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டுள்ளது என வரையறுத்தார்கள். எனவே ஒரு நாளை 60 நாளிகைகளாக பகுத்துள்ளனர். எனக்கு யவனர்களின் கால அளவீடு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்ன குறிப்பில் இருந்து எனக்கு தோன்றுவது அவர்கள் வியாழன் கோளை அடிப்படையாக கொண்டு கால அட்டவணையை உருவாக்கி இருக்கலாம். வியாழன் ஒரு சுழற்சியை முழுமை கொள்ள 12 ஆண்டுகள் ஆகின்றன. அதையே சுழற்சி வட்டமாக வரையறுத்திருக்கலாம். அதன் அடிப்படையிலே பகலை 12 பகுதிகளாகவும் இரவை 12 பகுதிகளாகவும் பிரித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது என்றார். இதில் எதை பின்பற்றுவது பொருந்தும் என்று கேட்டார் முதுவன். உனக்கு எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்துக்கொள். உழவனுக்கு கதிரவனும் வணிகனுக்கு விண்மீனுமே அதிகம் தேவைப்படுகின்றன. இது பொதுவானது. எல்லா வணிகனின் தேவையும் ஒன்று அல்லவே. கடல் வணிகனின் தேவை இன்னும் அதிக துல்லியத்தை எதிர்பார்க்க கூடியது. எனவே உங்களுக்கானதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார். இசைவேளரின் மறுமொழி கேட்டு முதுவன் மெய் சிலிர்த்தான். என்ன ஒரு பரந்த அறிவு! இயற்கைக்கு முன் குறுகி நிற்கும் தன்னடக்கம், உண்மை எங்கிருந்தாலும் ஏற்கும் மனநிலை, அதுதான் இவரை பேராசானாக போற்ற சொல்கிறது. இளவரசன் புதிய விற்பனை போற்றித்தான் அந்த பாடல்கள் அமைந்திருந்தன. ஆனால் ஆடல் பாடல் அழகு என மூன்றிலும் இணை சொல்ல முடியாத ஒருத்தி அதை கலை என நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அது கிளர்த்தும் உணர்வுக்கு அளவு ஏதும் இல்லை. வழக்கமான வார்த்தைகள் எதுவும் இல்லாத புது பொலிவு கொண்டிருந்தன. அவள் உச்சரிக்கும் வார்த்தைகள் சற்றே குள்ளமான புதிய விற்பனின் உருவம் கூடலில் எவ்வளவு வாகானது என அவள் பாடும்போது அவனால் இருக்கையில் எப்படி உட்கார்ந்திருக்க முடியும்? அவன் இதுவரை நுகராத வாசனை அவன் மூக்குக்கு அருகில் மனம் வீசி சுழன்றாடி கொண்டிருந்தது. புதிய விற்பனின் கண்கள் செருகின. இந்த உண்மைகள் எப்படி இவளுக்கு தெரியும் என தோன்றியது. மறுகணமே தனக்கு எப்படி இவள் தெரியாமல் போனாள் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு அடுத்த கணம் இவ்வளவு பேருக்கு தெரிவதை போல இவள் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறாள் என கோபம் வந்தது. அவள் ஆடினாள், அவன் அடங்கினான். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும்.
அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.